Hi guys, good morning to everyone and welcome to the channel ADA 247 Tamil 2.0. ஸோ எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கைண்ட்லி வெரிஃபை என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணி சொல்கிறீங்களா? எஸ் கைஸ், எல்லாருமே வெரிஃபை பண்ணுங்கள் வெதர் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் அ கன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ஆடியோ வீடியோ. எஸ் ஹேமா, a very special good morning to you here. Can you guys make a confirmation? Audio, video both are clear or not? Okay. என்னோட AV clear-ஆ இருக்கா இல்லையா? Still I'm waiting for your reply guys. Why can't you give the reply for me here? என்னோட voice எல்லாமே கேக்குது இல்லையா உங்களுக்கு? Say yes or no. Yes or no ஆது அட்லீஸ்ட் சொல்லலாம் இல்லையா? Clear. Okay, fine Hema. Thank you for information and thank you for giving the response for me here. Okay, so let me start with our session right now here. இன்னைக்கு நம்மளோட செஷனில் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய தடவை எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகக்கூடிய வேர்டு, நிறைய தடவை இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நியூ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நிறைய வேர்ட்ஸ் ரிப்பீட்டட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால யூ கைஸ் ஹாவ் டு ரிவைஸ் ஆல் தோஸ் வேர்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் இயர். ஸோ அதை முன்னாடி அந்த வேர்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see what is our code of the day here. இன்னையோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, each day is a day of decision and our decisions determine our destiny here. ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அந்த முடிவு தான் நம்மளோட டெஸ்டினிக்கு நம்மளுக்கு வழியையும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் வாட். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஒரு கரெக்டான ஸ்டெப், கரெக்டான முடிவு எடுக்கிறத வச்சு தான் எந்த இடத்துக்கு எந்த பாதை நமக்குன்னு செதுக்கப்பட்டது அல்லது நமக்குன்னு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடிவமைக்கப்பட்ட பாதை என்ன அப்படிங்கிறத நமக்கு இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் ஆல்வேஸ் இஸ் அ டெசிஷன் அண்ட் தட் டெசிஷன் டிட்டர்மைன் ஆர் டெஸ்டினி. இதுதான் நம்ம பாதை அப்படிங்கிற டெஸ்டினியையும் கிரியேட் பண்ணி வேணும். ஸோ மேக் யோர் டெசிஷன் இன் அ பவர்ஃபுல் அண்ட் அ கிளியர் மேனர். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபேக்குக்காகவோ இல்லை ஒரு சேக்குக்காகவோ டெசிஷன் மேக் பண்ணாதீங்க. Because that might lead you to your wrong destination. So always make your decision to be the perfect one and உங்களால என்ன முடியுமோ அந்த டெசிஷனை கரெக்டாக எடுத்து. கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுனால நம்மளோட டெஸ்டினி பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மேக் யூர் டெஸ்டினி ஆர் டெஸ்டினேஷன் ஆர் டெசிஷன் டு பி அ பர்ஃபெக்ட் ஒன். ஓகே, coming with our today's quiz of the day. What is the synonym of the word superannuated? Superannuated அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன? Yes, Shanmugaraj, good morning to you. Can you guess what's the answer for the word superannuated அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங்? Superannuated, is it frenetic? Oh, sorry, frenetic. No, it is not frenetic. I'm sorry, Raven. Superannuated அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but here it's going to be
outdated. Outdated அதாவது என்னன்னா எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word super annuated here. So annuated அப்படிங்கிற word exactly, that's right. Here superannuated is nothing but it is outdated, or we can say it is nothing but old fashioned அப்படின்னும் சொல்லலாம், or we can say antiquated, அல்லது we can say like antiquated, which means completely old. இது எல்லாமே பழங்காலத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போதைக்கு யூஸ் பண்ணாதது அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word outdated. That's a right answer here, which means expired. அந்த ஃபேஷன் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் சூப்பர் அனுவேட்டட் ஃபேஷன், which means it's completely old fashion, antique fashion அப்படின்னு சொல்றதை they used to say by the word here. Okay, that's a right answer. Outdated is the right answer. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் அப்படிங்கிறது ஓகே, அனுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அனுவேட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து ஓல்டு. ஸோ சூப்பர் அனுவேட்டட்னா ரொம்ப பழைய பொருட்கள், பழைய விஷயம் அப்படின்னு சொல்றது தான் சூப்பர் அனுவேட்டடுங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். Okay, and now moving on with our next word. அடுத்தது நம்மளோட editorial words. Editorial words பார்க்கறதுக்கு முன்னாடி guys, don't forget to like the video and do share the video to your friends here. இன்னும் சேனலை எல்லாம் subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிடுங்க. Okay, so let's start with our today's words. இன்னையோட முதல் word என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tolerance. What is the meaning of tolerance? Tolerance அப்படின்னா I tolerated, I tolerate, or I tolerance of it அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது tolerance is the only power அப்படின்னு சொன்னாங்கன்னா எது நடந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்றது, which means like endure it or bear it அப்படின்னு சொல்லுவாங்க. bear it, தாங்கிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் டாலரன்ஸ். எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் தேர் ஓன் டாலரண்ட் இன் தேர் attitude or in everything over here. So tolerate பண்றதுனாலயோ tolerate பண்றதுனால நிறைய benefits இருக்கு. So we just have to tolerate everything. There might be a lot of pain, might be there, a lot of thing. Even நம்ம வந்து காலையில 7 o'clock எழுந்திருச்சு உட்காந்து இந்த கிளைமேட்ஸ் எல்லாமே ரொம்ப சில்னஸ் இன்னும் போகாம இருக்கு இல்லையா, இந்த கிளைமேட்ல we are bearing this climate and we are just waking up and we are listening அப்படின்றது also it's one among a good quality we guys are having it over here. So that's what tolerate and endure it. Endure it அப்படின்னா என்னன்னா தாங்கி கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது தான் meaning of the particular word. Okay, that's a right meaning for the word here. And the next word is going to be perverse. Perverse அப்படின்னா என்னன்னா awkward, or we can say difficult. Yes, used to say God, he is a pervert அப்படின்னு சொல்லுவாங்க. He is a pervert அப்படின்னா என்ன, அவங்க வந்து ஒரு pervert அப்படின்னா என்னன்னா ஒரு awkward person, அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்றதை விட தப்பானவர்கள், தப்பான செயல்கள் செய்யறது, அல்லது always is a difficult one அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த difficulty level அப்படின்னு சொல்றத perverse சொல்லலாம். pervert அப்படிங்கிறது அந்த பர்சனோட ஆட்டிடியூடை இண்டிகேட் பண்றது, awkward attitude. ஸோ தப்பான ஆட்டிடியூட் and we don't think like he is a good person அப்படின்னு சொல்ற மாதிரியான attitude will be called as perverse. That's what awkward, or we can say it is difficult over here. Okay, yes Aati, good morning to you here. And coming with our next word is dubious. Dubious க்கு நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு. That's what I said. Today is going to be complete your revision session only here. So revision session அப்படின்னா என்ன, ஒரு வார்த்தைக்கு நம்ம பல மீனிங்ஸ் நம்ம பார்த்திருப்போம், அது எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணணும். So today your duty is going to be like எல்லாத்துக்கும் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கிறத just give me in the comment box here. And I asked you the questions, right? question of the day ன்னு சொல்லிட்டு ஒரு question post பண்ணினேன், பட் யாருமே கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல reply பண்றதே கிடையாது. Since I'm not getting any response or reply from you guys, I'm stopping that point here. இதுக்கப்புறம் நான் question of the day கேட்க போறது கிடையாது. Even if you're not replying it properly, then definitely I'm going to stop the session itself over here. இதுக்கப்புறமா வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க சஜஸ்ட் பண்றதுல தான் I'm going to continue. Okay,
Yes, Ganesh and Luna, good morning to you here. Dubious அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா doubtful. Doubtful அப்படின்னு சொல்லலாம், or we can say like skeptical information, which means like, or we can say like ஒரு ambivalent information, biased, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கிறது, தெளிவாவே இல்லாம தெளிவான முடிவெடுக்காம ஒரு லெவல்ல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து they used to say by the word dubious, or we can say by the word doubtful. And the next word is incredible. Incredible அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா unbelievable. I can't accept it. It is an incredible part அப்படின்னு சொல்லுவாங்க. It's an incredible information அப்படின்னா என்ன? We can say here incredible information is nothing but it is indicating that I can't believe, உண்மையாமே இவங்க தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ப முடியாத ஒருத்தவர்கள் யாராவது நம்ப முடியாத ஒரு செயலை செஞ்சிருந்தாங்கன்னா இட்ஸ் an incredible work யார், I can't believe அப்படின்னு சொல்றது. I can't believeனா இதை செஞ்சதை உண்மையாலுமே யாரும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்றதை தான் they used to say by the word incredible. That's what unbelievable, or sometimes we can say like a marvelous and marvelous work அப்படின்னு சொல்லலாம். marvelous, remarkable work, அது ரொம்ப மிகப்பெரிய work, அதை செஞ்சதை நம்பவும் முடியல, but it is very very good அப்படின்னு சொல்றது தான் incredibleங்கிற வேர்டோட exact meaning. That's right. That's right, Anand Karthik. It is incredible India, which is perfect here. It's marvelous India. It is marvelous or magnificent India ன்னு சொல்லுவாங்க, or wonderful India அப்படின்னு சொல்றது. And our next word is going to be allegation. Allegation அப்படின்னா என்னன்னா யாராவது ஒருத்தங்களை வந்து complaint raise பண்ற மாதிரி உள்ள words. So we guys are making a complaint அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒருத்தங்க வந்து இதுதான் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத we have to make it proof. அவங்க மேல குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காமிச்சு விடுறது, அந்த கை ஃபிங்கர் ஷோ பண்ணி he is the person அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது, இல்ல அவங்கள அலர்ஜ்ட் பண்றது, which means he is the person who made the mistake அப்படின்னு சொல்றவங்கள தான் allegation னு சொல்லுவாங்க. That is what assertion, or we can say claim, claiming that he made the mistake அப்படின்னு சொல்றது தான் allegation. And the next word amounted. Amounted அப்படிங்கிறதுக்கு very simple, it is nothing but like amount plus ed. amount plus ed தான், அவ்வளவுதான். amount அப்படின்னா கையில இருக்கிற கேஷ், mounted அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. that is what add up to, எந்த அளவுக்கு ஹை லெவல்ல போகுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டே போறது. regarded, அது ரிகார்ட் பண்ற அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து 1000 rupees இருக்கிறதுக்கும் 10 millions இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. 1000 rupees will be an amount, but 10,000 or 10,000 millions will be an amounted for them அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் that is what add up to it, ஒரு extent வரைக்கும் up to add ஆகிக்கிட்டே போறது தான் amounted அப்படிங்கிற வேர்டோட மீனிங். And next word incitement. Incitement is nothing but motivation, ஒருத்தங்கள தூண்டி விடுறது, urge, or we can say like prompting the person or triggering the person அப்படின்னு கூட சொல்லலாம். trigger பண்ணி விடுறது, அவங்கள தூண்டி விடுறது, or we can say inducing. I think so. Now it is not buffering. I think so, right? இப்போ buffer ஆகுதா உங்களுக்கு? இன்னும் buffer ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா just intimate me. I think it is not buffering right now. Okay, so let me continue with your sessions here. So opprobrium is nothing but harsh criticism, or we can say it is vilification. So கொடூரமான செயல், அவங்கள வந்து ரொம்ப ஏளனப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் opprobrium. And coming with our next word, அடுத்த word என்னன்னு பார்த்தீங்கன்னா surfeit. surfeit அப்படிங்கிறது வந்து excess, இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துதல், நம்ம கிட்ட இருக்கிறது பத்தல இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லைக் எக்ஸஸ் ஃபுட் அப்படின்னு சொல்றது, இருக்கிற ஃபுட் வந்து பத்தல ஆனா நீ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அதிகம், உன்னோட ஸ்டொமக்குக்கு
ரொம்ப அதிகமான food அப்படின்னு சொல்றது தான் surfeit. Surfeit amount, surplus amount அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா excess, or we can say like the word surplus அப்படின்னு கூட சொல்லலாம், which is the meaning of the word surfeit. Okay, so surfeit is nothing but surplus. Surplus is also one among the word here. And the next word, repression. Repression is nothing but quelling. Repression, we can say it is also the meaning of the word like quelling அப்படின்னு சொல்லலாம், or suppress. Suppress and repression ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க, but that is no here. Repression is nothing but like ஒரு கிளாஸ் அல்லது ஒரு group of people இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை செய்ய வைக்கிறது. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸிங் சம்திங் பை ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு செயலை செய்ய வைப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயங்களை வச்சு செய்ய வைக்கிறது தான் ரெப்ரெஷன் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். ஓகே, ஸோ லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினரிங் மாதிரி, ஒருத்தங்களை டாமினேட் பண்ணி அவங்கள ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறது தான் they are saying by the word here repression. And the next word, indiscriminate. Indiscriminate, discrimination அப்படின்றது okay, yeah, fight. Exactly the fight அப்படின்னு சொல்ல முடியாது. We can just say here like அவங்களோட எண்ணம் என்ன, அவங்களோட place and position என்னன்றத உணர முடியாத அளவுக்கு செய்கிறது. That is what the meaning of repression. Okay, and next word is indiscriminate. Indiscriminate அப்படின்னு வரும்போது we can just say here indiscriminate அப்படின்னா என்னன்னா ஒரு ரேண்டமா ஒரு செயலை செய்யறது, செலக்டிவா இல்லாம ரேண்டம், நான் செலக்டிவ், ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரேண்டம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஜஸ்ட் ஓகே ஃபைன் ஏதோ ஒரு கேஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரேண்டம் ஜட்ஜ்மெண்ட்டை தான் they used to say by the word indiscriminate. They didn't think about it, they didn't analyze what has happened, they didn't supervision it, but they have just given a false accusation அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. That's what indiscrimination அப்படின்ற வேர்டோட exact meaning. Okay, coming with our next one. I hope நீங்க எல்லாருமே வந்து சில எக்ஸாம்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அண்ட் எந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கான பேட்சஸ் வேணும் அண்ட் இங்கிலீஷ்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா I'll start according to that here. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் will move on with that here. அப்படி இல்லைன்னா you have to wait until your slot or your part is coming over here. Okay guys, so அதுக்கு முன்னாடி நீங்க SSC ரிலேட்டடா கேட்க போறீங்களா or TNPSC ரிலேட்டடா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமா எத்தனை பேட்சஸ் ஓபன் பண்ணாலும் அது கொடுக்கக்கூடிய access வந்து ஒரே pack which is your mega pack. So don't miss to get this mega pack over here. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெகா பேக் for 12 months வேலிடிட்டியோட. இதை வாங்குறதுக்கு என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் 77%. அதுவும் இன்னைய டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் வேலிடிட்டி இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Coming with our next set of a word here, it is nothing but plight. Plight அப்படின்னா என்னன்னா trouble, ஒருத்தங்களை trouble பண்றது, predicament அப்படின்றது. predicament is nothing but like troubling, ஒருத்தங்களை வந்து தூண்டி விடுதல் அப்படிங்கிறது provoke பண்றது. ஆனா அவங்கள difficult situationல உருவாக்கி விட்டு தள்ளி விடுறது தான் trouble. Always creating trouble, always irritating the person, disturbing அப்படின்னு சொல்றது தான் plight அப்படிங்கிற வேர்டோட only meaning here. Yes Shanmuganathan, உங்களுக்கான TNPSCக்கு we guys are having your general English but separately. கண்டிப்பா உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண போறேன். Don't miss that here. Next one, perished. Perished அப்படின்னா என்னன்னா spoil. Cherished அப்படிங்கிற வேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we can say like ஒரு பூத்து குலுங்குதல் அப்படிங்கிறது cherish. Perish அப்படின்னா வந்து அதை அழிக்கிறது, spoil பண்ணி விடுறது அப்படிங்கிறது perished. Okay. That's right, exactly, that is what expired. Lose one's life அப்படின்னு சொல்லலாம், அல்லது spoil பண்ணி விடுறது அப்படிங்கிறது தான் perished. Remember, cherished வேற perished வேற, ரெண்டு வேர்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
And the next word is fatigued. Fatigue is nothing but become very tired or exhausted. ரொம்ப tired ஆயாச்சு. So tired, or which means like lost the energy அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. Loss of energy or lost the energy அப்படின்னு சொல்றது. Energy completely loss ஆயிடுச்சு. I'm becoming very very tired physically அப்படின்னா fatigue. Fatigue is nothing but getting tired. And next word is prognosis. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த nos அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னாலே it always indicates the meaning of no. தெரியும். ஆனா என்ன தெரியும்? ப்ரோனா என்ன, முன்னாடி என்ன, அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே அனலைஸ் பண்றது. That's what prophecy, or we can say like forecast or foretell or prediction அப்படின்னு கூட சொல்லலாம். Predicting the future will be called as prophecy. Or we can say prognosis. All the words are similar here. And அடுத்த word என்னன்னு பாத்தீங்கன்னா confiscation. Confiscation is nothing but seizure. Property எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக மாத்திக்கிறது. Seizure அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா seizing அப்படின்றது அவங்களோட பர்மிஷனே இல்லாம எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் seizing. அந்த seizing அப்படின்றது தான் they used to say by confiscation. So the confiscated that they have made the mistake அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு there will be requisition will be happening over here. And the requisition அப்படிங்கிறத தான் they used to say by confiscation. And the next word is going to be stridently. இது வந்து stringent கிடையாது. stringent அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனோட மீனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது stringent. ஆனா strident அப்படின்னு சொல்லும்போது strident அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான வே. பிடிவாதம் அப்படிங்கிறத விட அவங்கள அடிமைப்படுத்தி சில விஷயங்களை செய்ய வைக்கிறது. அதுதான் வந்து stridentlyங்கிற வேர்டோட எக்ஸாக்ட். In a forceful way will be the answer. And next word vociferous. Vociferous is also similar to what forceful பண்ணி அவங்கள செய்ய வைக்கிறது. That is what loud and forceful. அவங்களோட வாய்ஸ் மட்டும் தனியா அவங்க சொன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு forceful, ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் vociferousனு சொல்லுவாங்க. Or we can say vehement or loud and forceful actions or attitude will be called as vociferous. And next word detriment or detrimental. Detrimental அப்படின்னா என்ன, ஒரு பில்டிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து டேமேஜ் பண்ணி விடுறது. ஸோ ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டெட்ரிமெண்டல். அப்படின்னா என்னன்னா அவங்களோட ஆட்டிடியூட் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, மொத்தமாக ஹார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் டெட்ரிமெண்ட்டுங்கிற வேர்டோட மீனிங். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டேட்டஸ் கியூ. ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னு நிறைய இடத்துல இந்த வேர்டை வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் வேர்ட் ஆர் நாட் ஹியர். ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னா என்னன்னா தற்போதைய நிலைமை, பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைமையை தான் they used to say by the word status quo. Political issues, especially issue oriented அப்படின்றது status quo. So existing political issues here. கரண்டா இப்போதைக்கு எந்த இஷ்யூ வந்து பொலிட்டிக்கல்ல போயிட்டு இருக்கோ அதுதான் வந்து status quo அப்படின்னு சொல்லுவாங்க. And yes, exactly, we can say like sabotage is also right word for this here. That's great, Sridevi, perfect word. And next word anti-Semitism. Anti-Semitism, anti அப்படின்னாலே ஒருத்தங்களுக்கு எதிர் தான். Semitism அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா unfriendliness, especially Jewish people இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறது தான் வந்து anti-Semitism அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகே, coming over the last and final word is verbs. Verbs is nothing but sorrow, distress, sad, gloomy. இங்க மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிவைஸ் ஆல் த வேர்ட்ஸ் ஹியர். ஓவ்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் சைன் உள்ள வேர்ட், ரொம்ப சோகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஓவ்ஸ். தட்ஸ் வாட் தே யூஸ் டு சே ஹியர். சாரோ, ஆர் வி கேன் சே லைக் sadness, or we can say like gloomy or scornfulness, mournful. இது எல்லாமே வந்து verbsங்கிற வேர்டோட இன்னொரு டைப் ஆஃப் அ மீனிங் ஹியர். Okay, so I hope so today all these words are very clear for everyone here. யாருக்காவது ஏதாவது doubts, queries ஏதாவது இருக்கா இந்த words வரைக்கும்? Do you guys have any doubts or queries with all these words? As I said, இன்னைக்கு ஃபுல்லாவே நம்மளோட ரிவிஷன் பார்ட் மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். nothing else more than that here. So I hope ரிவிஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க guys, because I didn't receive any likes till yet. Just kindly give me a like for the video, please. Okay, so let's move on with our today's image quiz here. So what is the meaning of these two images?
Yes, what's the answer for these two images? In the first image ஓட answer என்னன்னு பாத்தீங்கன்னா excess population இருக்கிறத விட அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is surplus or we can say surfeit will be the right answer for the first one here. That's right, exactly here. That's a perfect answer. Second one, forceful. Force அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம 2ல இருந்து 3 words பார்த்திருப்போம். What are the words we have seen for forceful? Forceful action அப்படிங்கிறதுக்கு என்னென்ன words நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? Which is nothing but like we can say vociferous அப்படினும் சொல்லலாம். We can say vociferous or we can say stridently in a forceful way அப்படினும் சொல்லுவாங்க. Stridently is also one among the meaning for this one here. Is it clear or not, guys? All these words are indicating it is your forceful action. ஒருத்தங்கள force பண்ணி செய்ய வைக்கிறது அப்படிங்கறது தான் meaning of this word here. Okay, guys, I think yes, Ganesh, Luna, Atish, Shanmuganathan, Sridevi, Revant, all have given. Revant, plight will not be the right word here. Plight kandipa adukku use panna mudiyadu. It is only vociferous or we can say like surplus or surfeit here. Yes, that's right, exactly here, which is the perfect answer. Yes, plight அப்படின்றது okay, yeah. Based on the word trouble, we can take it. Yeah, trouble பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு we can take the word plight. Fine. I hope all these words and everything are very clear for you guys here. So, மறக்காம ரெகுலரா daily morning 7 o'clock வந்து editorial session start ஆயிரும். Might be sometimes 7:10 ஆகலாம், but அதை தாண்டி இதுக்கப்புறம் உங்க timing போகாது. So, be ready to watch the session regularly and update your vocabulary knowledge also here. Okay. Thank you guys. Thank you for watching the session. And மறக்காம ஒரு like, do share the video and subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. ada247.com. It's not only for Tamil. ada247.comல நீங்க ஒரு சின்ன டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும் இல்ல எது வாங்கணும் அப்படினாலும் என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேக்ஸிமமா கொடுத்திருக்கிற ஆஃபரை விட 2ல இருந்து 5% எக்ஸ்ட்ராவா தான் ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. Okay? Thank you guys. Bye bye. Meet you in the next session here. You have collected other words of smile. That's great, Hema. Can you just make it in the comment box? That will be helpful for all the person. நான் கமெண்ட் பாக்ஸில் அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, தேங்க்யூ ஹேமா. தேங்க்யூ ஃபார் டூயிங் த ஒர்க் அட் லெஸ்ட். Bye guys and meet you in the next session here.